நீட் தேர்வு வந்ததுனால தான் இறந்திருக்காங்களே தவிர, திமுக ஆட்சி பொறுப்பேற்று 20 பேர்லாம் இறந்து. திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியலுக்கு போயிருக்காங்கன்னு இதுவே காட்டுது. அண்ணாமலை சாப்பிட வருவாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பாருங்க, அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். முதல்வருக்கு தைரியம் இருந்தா நான் என்ன கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டே இதை செய்யல, பிராடு பசங்க நீங்க தான்டா செய்யறீங்கன்ற நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அவனுக்கெல்லாம் சுயமரியாதை இருந்தா நம்ம உரிமையை விட்டு கொடுப்பானா? ஏழை எளியோர் படிக்கணும்னு நினைச்சானா இந்த மாதிரி பேசுவாங்களா? யாராவது ஒருத்தர் பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யோகிதை அது? என்ன அர்த்தம் இது? அவன் ஒரு மனுஷனாங்க, அவன் தூக்கி போட்டாங்களே அவங்க கூப்பிட்டு. அப்புறம் என்ன பேச? கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீட்டை வரவேற்று ஒரு கடிதம் எழுதினாரு. முரசொலியிலே அது இருக்குது. இப்ப கிழிச்சிட்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஆளுன்னு கேக்குறீங்களே. கீழ்த்தரமா இருக்கிற ஒரு அரசியல்வாதியை அரசியல்வாதின்னு நீங்க ஊடகங்கள் கூட பெருசு பண்ணாரு. ஒரு ஜோக்கர் மாதிரி ஆயிட்டாரு. எம்பிபிஎஸ் படிக்கலாம், வேற படிப்பே இல்லையான்னு கேட்கறது யாரு? எம்பிபிஎஸ் படிக்க விடாம கெடுக்கிறது யாரான்னு கேட்க. இந்த திராவிட இனத்திலேயே அல்லது இந்த தமிழ்நாட்டிலேயோ இல்ல அவர் வார்த்தையில சொன்னா பச்சை தமிழனாவே இருக்கிறவரு பேசுறாருன்னா முழு சந்திரமுகியா மாறி இருக்கு. சங்கியில முழு சங்கியா மாறி இருக்காரு. இதுக்கான அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்துல உள்ளர உட்கார்ந்து எல்லாரை விட பயங்கர ஆவேசமா பேசுறதுன்னா ஜெயக்குமார் தான். ஐயோ இப்படி அப்படிலாம் கிடையாது, விட்டா போய் அடிச்சுட்டு வந்துருவன்ற லெவலுக்கு பேசிட்டாரு. வெளியில வந்துட்டு கூட்டத்தை விட்டு வெளியில வந்த பிறகு திமுக நாடகம் நடத்துகிறதுன்னு இப்ப என்னன்னு தெரிஞ்சுங்க. அவங்களோட பாலிடிக்ஸ் எவ்வளவு சீப்பர் ஆயிடுச்சு. உங்க கருத்தை ஒரே மாதிரியா எல்லா இடத்துலயும் ஒன்னா சொல்லணும். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியில இருக்காரு. அவர் நாளைக்கு பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கான்றதை உறுதிப்படுத்த முடியாத நிலைமையில உட்காந்து அவங்க கட்சி தொண்டரோ அவங்க கட்சி நிர்வாகிகளோ முடிவெடுக்கிற நிலைமையில இல்லைங்க அதிமுகவுக்கு. அது பிஜேபி கையில இருக்கு. யார் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் இருக்க போறாங்கன்றதே பிஜேபி தான் முடிவெடுக்கணும். அவங்க தான் மாஸ்டர்ஸ். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்களுக்கு. சார் வணக்கம். வணக்கம். நீட் விலக்கு நாடகம் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தர முடியாதுன்றத சொல்லியிருந்தது. இப்போ குடியரசுத் தலைவர் அவர்களும் தமிழ்நாடோட சட்டமன்றத்தோட தீர்மானத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதனால திமுக இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களை பொய்யான வாக்குறுதி கொடுத்து அவங்களை ஏமாற்றி இருக்குது. 20 மாணவர்கள் கிட்டத்தட்ட உயிரிழந்ததுக்கு திமுக தான் காரணம். அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி? முதலில் நான் இந்த நீட் தேர்வுக்காக அதை எதிர்கொள்ள முடியாமல் உயிர் நீத்த மாணவ செல்வங்களுக்கு எப்பொழுதுமே திமுக கழகம் தன்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் அதே நேரத்தில் அவர்களுக்காக போராடி கொண்டிருப்பது நாடு இருக்கும். குறிப்பாக நான் எண்ணிக்கையை இப்போ குறிப்பிட சொல்வது தவறாக இருக்கக்கூடாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 20 பேர்லாம் இருக்கல. அப்போ இவ்வளோ நாள் அதுக்கு மொத்தமாக காரணமான வானதி சீனிவாசன் எப்படி பொறுப்பாகலாம்? திமுக நீட் தேர்வு வந்ததுனால்தான் இறந்திருக்காங்களே தவிர திமுக ஆட்சிக்கு யாரையும் அந்த மாதிரிலாம் பண்ணிடல. திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியலுக்கு போயிருக்காங்கன்னு இதுவே காட்டுது. அதுவும் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு, அதாவது முழு பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டிய ஒன்றிய பாஜக அரசை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்படி அப்பட்டமாக பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இது நாடகம் முடிந்து விட்டது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சட்டமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை இவை எல்லாவற்றையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்கே தெரியல அப்படின்னா, ஒன்று அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்காங்களே அவங்களுக்கான கடமைகள் என்ன, அந்த அவைக்கு என்ன உரிமைகள் அப்படின்றத தெரியாமே இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வரும். இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது நான் ஏதோ ஒரு குறிப்பிட்டு சொல்கிற ஒரு நபர்னு இல்லை. யாரெல்லாம் திமுக அரசு மீது இது குறித்து விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தரக்கூடிய பதிலாகவும் அவர்களுக்கு நான் தரக்கூடிய விளக்கமாக தான் இதை தர விரும்புகிறேன். இது சட்டமன்ற பேரவையில் இது குறித்து ஒரு சட்ட மசோதா பில் ஒன்று பாஸ் பண்ணி அனுப்பப்பட்டது. இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம், நீட் தேர்வை கொண்டு வந்த பொழுதே திமுக முதலிருந்தே தமிழ்நாட்டுக்கு கிடையாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறோம், கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதாவும் அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியின் போது தான் உள்ளே வந்தது. வந்த நாளிலிருந்து திமுக கடுமையாக எதிர்க்கிறோம்.
அன்னைக்கு அவங்க கொண்டு வந்த சட்ட மசோதா மிக அவசர கதியில் கொண்டு வந்தாங்க. அந்த அவசர கதியா என்னன்னெலாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. திமுகவை பொறுத்தவரையில் முழு மனதோடு அதிமுக அரசு கொண்டு வந்த அந்த மசோதாவை நாங்களும் ஆதரித்து ஒரு மனதாக நிறைவேற்றி அனுப்பினது பிப்ரவரி மாதம்னா, பிப்ரவரி மாதம்னா அது செப்டம்பர் மாதமே திருப்பி அனுப்பப்படுகிறது. திருப்பி அனுப்பப்பட்ட சட்ட மசோதாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சட்டப்பேரவைக்கு தெரிவிக்காத அதிமுக ஆட்சி 2வது வருடத்தில் 2 வருடம் கடந்து போய் 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு வருகிற பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் சொல்லக்கூடிய அதாவது ஒன்றிய அரசுக்கான அரசு வழக்கறிஞர் இது குறித்து நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிச்சிட்டோம், ரிட்டர்ன் அனுப்பியாச்சு, அதனால அது கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்ற ஒரு வழக்கில் வாதிடுகிற நேரத்தில் மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வந்தது. உடனே இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இது குறித்து உடனே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்து 0 அவர்களே கேள்வி எழுப்பி அது குறித்து பெரிய கண்டனங்களும் பெரிய எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இதுதான் அந்த பக்கம் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலாவோ இல்லை ஒரு ப்ராப்பர் கிரவுண்டாவோட அவங்க போகலைன்றது தான் முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னன்னா, அதாவது அந்த சட்ட மசோதா திருப்பி அனுப்பிட்டது அல்லது அது அவங்க மறைச்சது, அதில் என்ன காரணங்கள் சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க, ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது, எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல அதிமுக ஆட்சி. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாக தேர்தலில் சந்திக்கின்ற பொழுதே, தேர்தலின் பொழுது நாங்கள் வாக்குறுதி கொடுத்து உண்மை, அதை யாருமே மறுக்கல. ஏன் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை கன்கரண்ட் லிஸ்ட், இது ஒத்திசைவு பட்டியல் கல்வி இருக்கிறது. ஒத்திசைவு பட்டியல் கல்வி இருக்கிற பொழுது அதற்கான சட்டத்தை ஏற்றக்கூடிய உரிமை மாநில அரசின் சட்டமன்றத்திற்கு இருக்கிறது. அப்படி கொண்டு வருகிற சட்டத்தில் அவர்கள் ஒன்றிய அரசு ஒருவேளை ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் அது எப்பொழுதுமே அதுதான் சென்ட்ரல் ஆக்ட் வில் ப்ரிவைல்ஸ் என்று சொல்வார்கள், அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாறும். அப்போ ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏற்படுகிற அந்த ரெப்பகனன்ட் என்று சொல்லக்கூடியது மாறுபட்ட பொருந்தாத அந்த கிளாசஸ் எதெல்லாம் இருக்கோ பிரிவுகள், அதற்கான தீர்வாக, அதற்கான ஒரு ரெமிடியாக டாக்ட்ரின் ஆஃப் ரெப்பகனன்சி என்று ஆல்ரெடி இருக்கு, சட்டத்தில் இருக்கிறது. அதுக்கு தான் ஆர்டிகல் 254 சப்கிளாஸ் 2 மீண்டும் அதை ரெப்பகனன்சியை திருத்திக் கொள்வதற்கு, அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தங்களுக்கான ஒரு உரிமையாக பெற்றுக்கொள்வது. நீங்கள் இந்தியா முழுவதும் ஒன்று இருக்குங்க, இருக்கட்டும், எங்களுக்கு இது சௌரியம், இதை எங்களை மாற்றி கொடுங்க இப்படின்னு கேட்கறது தான் அந்த உரிமை. இந்த உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா இல்லையா, இதை குறித்து வானதி சீனிவாசனோ எடப்பாடி பழனிசாமியோ இன்னும் யாரெல்லாம் இது குறித்து பொத்தாம் பொதுவாக தேர்தலுக்கான அரசியலை பேசுகிறவர்கள் இது குறித்து விளக்கம் கொடுக்க தயாரா என்பதுதான் என்னோட கேள்வி. ஓகே சார், இது இப்போ கல்வின்றது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது மாநில அரசு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை கொடுத்துருக்குன்ற போது அது சீரியஸ் மேட்டர். அதோட கன்சர்னை மத்திய அரசு, அதாவது எந்த ரீசனிங்கும் கொடுக்காம என்னென்ன அம்சங்களால நீட்டு எங்களுக்கு பாதிப்பு ஆகுதுன்றத ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மூலியமா தரவுகளை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த ரீசனிங்கும் இல்லாம, அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லாம அதை அப்படியே நிராகரிச்சிருக்குன்றது கன்கரண்ட் லிஸ்டோட பொருளே சிரிக்கிற மாதிரி இருக்கு. அதுவே இங்க பயன்பாட்டில் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதான் கூட்டாட்சி தத்துவத்தை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு அதை அத்துமீறுகிறது, அதை இல்லாமல் ஆக்குவதில் முனைக்கிறது. இட் இஸ் டோட்டலி இன்ஃப்ரிஞ்சிங் ஆன் தி ஸ்டேட் ரைட்ஸ். மாநிலத்தின் உரிமைகளில் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பிடியில் கொண்டு வருவதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் ஒன்றிய அரசு செய்து கொண்டு, நீங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்கே கேட்குறீங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி சட்டங்களுக்குள்ளாராகவே அது தன்னுடைய இரும்பு கரங்களை கொண்டு வருவதும் அதை பிடுங்கு கொள்வதற்கும் முயற்சிக்கிற ஒரு ஒன்றிய அரசாக இருக்கிறது தான் மிகப்பெரிய கேடு. ஒரு ஒன்றியங்கள்
ஒன்றிய அரசு என்பதே மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்கள் ஒன்றிணைந்தது தான். இந்த கூட்டாட்சி தத்துவத்தையே சிதைக்கக்கூடிய வகையில் தான் இது செய்து கொண்டிருக்கு. நீங்க கேட்டது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். நான் அதுக்கு தான் வந்தனே. இது ஒரு கிண்டலுக்காக, கேலிக்காக, இல்லை அரசியலுக்காக பேசுகிற நேரத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்காம அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறது. வேற எதுவும் இல்லை. ரகசியம் என்பது உண்மையான தரவுகளோடு, சட்டப்பூர்வமான அணுகுமுறையோடு மாநிலத்தின் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை பெற முடியும் என்ற நம்பிக்கைக்கு பேர் தான் இந்த ரகசியம். தரவுகளோடவோ அல்லது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எம்சிஐன்னு ஒன்று, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இப்போ என்எம்சின்னு மாறுச்சு, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மாறியாச்சு. வழக்கு போட்டது கூட என்எம்சி பேரில் போடாதவங்க தான் அதிமுக அரசு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா பேரில் போட்டு வச்சுருந்தாங்க. எவ்வளோ கவனக்குறைவாக அதை கையாண்டு இருக்காங்கன்றதுக்கு தெரியுதுன்னு சொல்கிறேன். அதை ஒன்றிய பாஜக அரசு பிடுங்கிடுச்சு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது தான் இருந்தது. அதை பிடுங்கி விட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒன்று உருவாக்கி மருத்துவ கட்டமைப்பே ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோல் கொண்டு போகிற ஒரு ஆக்டை கொண்டு வந்தாச்சு. அது நடைமுறைக்கு வந்ததை கூட தெரியாமல் அதிமுக ஆட்சி வழக்கு போடுகிற பொழுது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்ற பேரில் போட்டாங்க. அதுவே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டை போட்டு அந்த பழைய பெட்டிஷனை விட்ரா பண்ணி இது மாதிரி என்என்சிக்கு எதிராக என்று போட்டதே நம்ம தான். அப்போ அவங்க கவனக்குறைவாக ஹேண்டில் பண்ணது, அக்கறை இல்லாமல் அவங்க அதை அணுகுனது தான் திமுக அரசு அக்கறையோடு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை அழைத்து அவர் தலைமையில் ஆய்வுகள் வைத்து இது சட்டப்பூர்வமான வாய்ப்பு இருக்கா இல்லையா, முதல்ல அதுதான் எங்களோட கேள்வி. அப்போ இருக்கு, என்ன தரவுகள், எப்படி நம்ம இதை கேட்குறோம், அத்தனையும் கட்டமைத்து அந்த அறிக்கையின் பேரில் நம்ம போனோம். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம், நீட் தேர்வுக்கு முன்னாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே நுழைவுத் தேர்வு மெத்தடு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. எல்லா படிப்புக்குமே வச்சுருந்தாங்க. குறிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்குமே இருந்தது. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது டோட் எக்ஸாம் எழுதும், அது வச்சு தான் பாஸ் ஆனதான் உண்டு. ஈவன் நான் முடிச்சு கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருந்து அப்புறமா நான் லா காலேஜ் சேர்ந்தேன் சென்னையில், அப்போ கூட அது இருந்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனால் கலைஞர் அவர்கள் தான் 2006ஆம் ஆண்டு டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைத்து என்ன முறையில் இது தேர்வுகளை வைக்கலாம், தேர்வு இல்லாமல் ஆக்கலாம், எல்லாம் தேர்வு வைப்பதனால் என்ன ஆபத்து, என்ன விளைவுகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து தேர்வு, நுழைவுத் தேர்வு என்பதே வேண்டாம், ஒரு மாணவன் 1வது வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படித்து அதற்கான தேர்வுகளை சந்தித்து அந்த தேர்வுகளில் கிடைக்கிற சான்றிதழில் இருக்கிற மதிப்பெண் ஒன்றே போதும். அப்ப அதை விட என்ன வேல்யூபிள் விஷயத்தை நீ வச்சு மதிப்பிட போறீங்க, அந்த மதிப்பெண் நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் நீட் இல்லாமலேயே நுழைவுத் தேர்வுன்றது ஏற்கனவே இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் அதுல. அதுக்காக தான் இப்ப நான் சொல்ல வரேன். அப்ப என்னன்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு உரிமையை பெறுகிறோம். அப்ப பெறும்போது கூட இப்ப இதுலதான் இப்ப நீங்க பார்க்கணும், இந்த டாக்டரின் ஆஃப் ரிப்பென்சின்னு சொன்னது, ரிப்பகன்சி என்னன்னா, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது முரண்பாடுகள் படுகிறது என்றால் ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல சட்டம் ஏற்றுகிற பொழுது அதை திருத்திக் கொள்வதற்கு அதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் மூலம் பெறக்கூடியது இருக்கு. அதைத்தான் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது, நாங்கள் இனிமேல் நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், இப்படிதான் நாங்கள் கடைபிடிக்க போறோம், அதுக்கு நீங்க ஒப்புதல் தரணும்னு ஏற்கனவே ஒரு சட்டத்தை நம்ம ஏற்றி ஒப்புதலை பெற்றிருக்கோம். இப்போ முன்மாதிரி இருக்கா இல்லையா முதல். அப்ப இரண்டாவது என்னன்னா, அந்த நாங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். நுழைவுத் தேர்வு இல்லாமல் படிக்கக்கூடிய உரிமையை தமிழ்நாட்டு மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். we are enjoying that rights. ஸோ ரெண்டாவது காரணம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏன் என்பதற்கானது இது. ஸோ முதல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு சட்டப்பூர்வமாக. இரண்டாவது, அந்த வாய்ப்பை தமிழ்நாடு ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறது. மூன்றாவது, அப்படி தேவையா தேவை இல்லையா கருத்து கேட்க பொழுது தமிழ்நாட்டிலிருந்து 86,000 மேற்பட்ட கருத்தை வழங்கியதன் அடிப்படையில் தேவையில்லை என்பதுதான் 95% தேவையில்லை. ஒரு 5-6% 21 சொல்லியிருப்பாங்க. 95%ம்
எங்களுக்கு நுழைவுத்தேர்வு தேவையில்லை. அதற்கு ஏன் என்ற காரணங்கள் இன்னும் ஒரு முக்கியமானது. ட்ரைப்ஸ் யூடியூப் மூலமா நான் மக்களுக்கு சொல்லக்கூடியது எது என்றால், பார்வையாளருக்கு, நீட் தேர்வு என்பது உண்மையான, நேர்மையான, வெளிப்படைத்தன்மையான, தகுதிக்கான தேர்வாகவே இல்லை அப்படின்றதான் அதுல புள்ளிவிவரம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நேர்மையான முறையில் நடத்தப்படுறதா? கடந்த ஆண்டு வரைக்குமே நீதிமன்றங்களில் வழக்கு வந்து அது பற்றி வந்திருக்கு, நீங்க எல்லாம் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ்ல காப்பி அடிக்க விடுறாங்க, ப்ளஸ் வந்து அந்த ஆன்சர் ஷீட்டே கொடுக்குறாங்க, பல குளறுபடிகள் பற்றி. இரண்டாவது ஆள் மாறாட்டம், இப்படி பல வகையான அந்த அந்த மோசடிகள் பற்றி வெளியில வந்திருக்கு. இது இல்லாம 720 மார்க்குக்கான ஒரு தேர்வு. அது அந்த 720க்கானதுன்னா பிசிக்ஸ்ல 180 மார்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 180, பாட்டனிக்கு ஒரு 180க்கு, ஜுவாலஜிக்கு ஒரு 180. இப்படி 4 சப்ஜெக்டுக்கும் 45 கேள்விகளுக்கு 4 மார்க் கொடுத்தா நான் 180 மார்க் பெறக்கூடிய வகையில் இந்த 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 தேர்வு நடத்தப்படுது. என்ன கொடுமையான விஷயம்னா, மருத்துவர்கள் படிக்கக்கூடியவர்கள் மிக தகுதி வாய்ந்தவர்களாக, மிக உயிரையே காப்பாற்றக்கூடியவர்கள், அது இதுன்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அதில் அந்த தேர்வில் பாருங்க, 720 மார்க்கில் 120 மார்க் எடுத்தா கூட எலிஜிபிள்ன்றாங்க. இப்போ இது என்ன கணக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம என்ன கணக்கு போடுவோம்? முதல் கணக்கில் 1வது மார்க் எடுத்தவர்லேருந்து எவ்வளோ சீட் இருக்கோ அதுக்கு போடுவோம் கட் ஆஃப். இதாங்க கட் ஆஃப்ன்றது. அதில் இடஒதுக்கீட்டுக்கு ஏற்ப கட் ஆஃப் கொடுப்பாங்க. இதான் இவ்வளோ காலமும் 720 தான் டாப்பா? 720 ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா அதுலேருந்து ஓப்பன் காம்படிஷன் எவ்வளோ பேருக்கு? இவ்வளோ பேருக்கு வந்துச்சுங்க. 100 சீட்டில் இவ்வளோ பேர் கொடுத்தாச்சு. எஸ்சிக்கு எவ்வளோங்க? இவ்வளோ கட் ஆஃபுங்க. எஸ்டிக்கு எவ்வளோங்க? இது கொடுத்தாச்சு. எம்பிசிக்கு எவ்வளோங்க? பிசிக்கு இப்படி தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் 720 தொடங்கி 120 வரைக்கும் உண்டுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இந்தியா முழுவதுக்கான தேர்வாகவே இருக்கட்டும், இந்தியா முழுவதும் அவ்வளோ சீட் இருக்கா? என்ன கணக்குனே கிடையாம ஒரு தவறான ஒரு மதிப்பீட்டு முறை ஒன்று. இரண்டாவது, ஒரு நபர், ஒரு மாணவன் பாட்டனியில ஒரே ஒரு மார்க், ஒரே ஒரு கேள்வி கூட எடுக்காம, ஒரே ஒரு மார்க் கூட எடுக்காம கூட நீட் தேர்வுல பாஸ் பண்ணதான் சொல்ல முடியும். ஏன்னா 150 மார்க் எடுத்தாருனால ஓகேனா பிசிக்ஸ்ல மட்டும் எடுத்துட்டு கூட போயிடலாம், இல்லை கெமிஸ்ட்ரியில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா கூட போதும். 150 மார்க் எலிஜிபிள் முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து அவர் தகுதியான ஒருத்தரை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறையாது. நீட் தேர்வுன்றதே வந்து ஒரு முறைகேடு, அது சரியான ஒரு தகுதி தேர்வு கிடையாதுன்றத ஒரு பக்கம் இருக்குது, அது நீங்க சொல்றீங்க, தமிழ்நாடு ஏற்றுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து அதை பார்சியலா நடத்துறது, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி, இல்ல சில தென் மாநிலங்களுக்கு ஒரு மாதிரி, வட மாநிலங்களுக்கு ஒரு மாதிரி பார்சியலா நடத்துறது அப்படின்றது இன்னும் கூடுதலா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து வஞ்சிக்கிறாங்கன்ற விஷயம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு வந்து மருத்துவக் கல்வியில இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் விளக்கப்பட்டிருக்கிறாங்க, இது நீடிச்சால் இன்னும் தமிழ்நாட்டு மாணவரோட எதிர்காலம் என்னவா இருக்கும் மருத்துவக் கல்வியில? அதாவது ஒரு தேர்வு, யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு அல்லது அகில இந்திய அளவில் நடத்தக்கூடிய வேற போட்டித் தேர்வுகள் கூட காலையில தேர்வு நடத்தப்படும். ஆனால் நீட்டுக்கு மாலை தான் தேர்வு, மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நினைக்கிறேன். ஆனால் 2 மணிக்குன்னா 1 மணிக்கு வந்தால் போதுன்றதெல்லாம் கிடையாது. அவர் 11 மணிக்கே வந்துடணும். வர்ற மாணவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், எல்லாம் கள்ளக்கடத்தல்காரங்க. அந்த மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட்டோட காலை 11 மணியிலிருந்து அவங்களுக்கு வெயிட் பண்ணி, ஸ்க்ரூட்னைசிங் பண்ணி, எல்லா விதமான பெண்களுக்குன்னா அவங்க உடையிலேருந்து, தலைமுடியிலேருந்து, காதிலேருந்து, கழுத்துலேருந்து எல்லாத்தையும் கழட்டி போடணும். ஆண் என்ன ஃபுல் ஹேண்ட் போடக்கூடாது, ஆஃப் அண்ட் நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் வைத்து ஒரு பெரிய கெடுபிடிகள். இவ்வளோலாம் யூபிஎஸ்சிக்கே இல்லை. நாட்டை மிகப்பெரிய நிர்வாகத்தை நடத்த போகிற யூபிஎஸ்சிக்கே இல்லை. ஓகே, உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர்ஸ், அப்போ இவ்வளோ காலம்லாம் படித்தவங்களாம் உயிரெல்லாம் காப்பாற்றலை. இப்போ 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 இந்த 2017க்கு அப்புறம் தான் உயிரை காப்பாற்றுற டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. 2017க்கு முன்னாடி வரைக்கும் யாருமே உயிரை காப்பாற்றுற டாக்டர்ஸே கிடையாது. இதுதான் வந்து ஒன்றிய பாஜக சொல்ல வருது. இந்த மோசடி மூலமாக மாணவர்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், 2 மணி தேர்வுக்கு 1 மணிக்கெல்லாம் உள்ளர போயிடணும்.
எது அந்த 1-1.25 கூட்டிட்டு போய் உள்ள விட்டுருப்பாங்க. இதுக்கு இடையில அவங்க சாப்பாடை பத்தியே கிடையாது. கையில கொண்டு போனாலே அதை உள்ள அலோவ் பண்றாங்களா, பல குளறுபடிகள். இதெல்லாம் விட கொடுமை, இதுக்கு முன்னாடி நுழைவுத் தேர்வுக்கு சென்டரே தமிழ்நாடு இல்லைன்னாங்க. ஏங்க, இந்தியாவிலே ஹையஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசில் கூட கிடையாது. ராஜஸ்தானுக்கு போனவங்க உண்டு, ஆந்திர பிரதேசுக்கு போனவங்க உண்டு, கர்நாடகாவுக்கு போனவங்க உண்டு, மும்பைக்கு போய் எழுத போனவங்கலாம் உண்டு. அப்ப இது எவ்வளோ பெரிய மோசடியை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு வஞ்சிக்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு கேடு விளைவிக்கிற வகையில் அவர்கள் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த தேர்வு முறையை நடத்தினாங்க. தேர்வு முறையில குளறுபடி, தேர்வை தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கெடுபிடி, அதுல மன உளைச்சலுக்கு ஆளாக்குற ஒரு மோசமான ஒரு சூழல், இதையெல்லாம் கடந்து வெளிப்படைத்தன்மை கிடையாது. இன்னை வரைக்கும் ரிசல்ட்ஸோட டீட்டெயில் மொத்தமா தெரியாது. யார் யார் எவ்வளோ வாங்கினாங்க, எந்தெந்த சென்டர்ஸ், இது வரைக்கும் கிடையாது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு வந்த பிறகு மட்டும்தான் NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக, அதுவும் கடுமையாக பேசின பிறகுதான் புள்ளி விவரங்கள் கொடுக்கும்போது தெரியுது, ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல மட்டுமே ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது. அதை விட வேடிக்கை 715 வாங்குவாங்க, 720 இல்லாமல் 715 கூட வாங்குவாங்க. 715 எப்படி வரும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்களே. ஏன்னா ஒரு கேள்விக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுங்க, அப்படின்னா 4 மார்க் போயிடும். ஒரு கேள்வி தப்பு பண்ணாலும் நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வந்து அவருக்கு ஒன்று போயிடும், அவருக்கு நெகட்டிவ் மார்க் ஆயிடுது. இது 715 ஏதோ ரொம்ப தவறான மார்க்கிங்கு. ஒரே சென்டர்ல ஃபுல் மார்க்ஸ் எடுத்தவங்க அதிகமாக 720, 715, அது மாதிரி ஒரு டாப் மார்க்கர்ஸ் எடுத்தது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ்ல மட்டும். இது எல்லாமே ஆமா, இது எல்லாமே ஒரு மோசடியான தேர்வு முறைகள், வெளிப்படைத்தன்மையற்றது. இது வரைக்கும் டேட்டாவே வெளியில வந்தது இல்லை. இப்படி ஒரு தேர்வு இது தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இது வந்துட்டு என்னன்னா, யாரெல்லாம் ஏழை எளியோர், நமக்கு சமூக நீதியை பாதிக்கக்கூடிய வகையில் அமையுது. அதனால்தான் இதை முதலிருந்தே தடுக்கிறோம். முதல்ல இது வந்து ஒரு மாநிலத்தில் என்ன முறையை கடைபிடிக்கிறாங்களோ அதை தடுக்குது. அதுக்காக தான் திமுக எதிர்த்தது. திமுக மட்டும் இல்லை, திமுகவோட இருக்கிற முன்னணி கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இதை எதிர்க்கிறோம், இன்க்ளூடிங் காங்கிரஸ். காங்கிரஸ் தான் கொண்டு வந்ததுன்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த காங்கிரஸும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுது. ஆனா அதிமுக இந்த அறிவிப்பு வந்த பிறகு, குடியரசுத் தலைவர் வந்து மறுத்துட்டாங்கன்ற அறிவிப்பு வந்த பிறகு, ஒன்றிய அரசு மேல வந்து எந்த ஒரு கோபமோ இல்ல அதிருப்தியும் இல்லாம மறுபடியும் வந்து தமிழக அரசு வந்து அதான் ஏன் அவங்கதானே அது ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இவங்க முயற்சி, அவங்கதான் சொல்றாங்க நாங்க முயற்சி பண்ணாததை எதை திமுக முயற்சி பண்ணிச்சுன்னு சொல்றாங்க, நாங்க சரியாதான் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. சரி, அப்ப அவர் சொல்றதை எடுத்துக்கிட்டோம், ரெண்டுமே சரியான முயற்சி தான். அதான் நான் நிராகரிச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசியை. அவங்க மேல இது பண்ணாம மறுபடியும் வந்து திமுக அரசு மேல அதை திருப்புறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காரு. பாவம், அவர் வந்துட்டு நாளைக்கு பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கான்றதை உறுதிப்படுத்த முடியாத நிலைமையில உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க கட்சி தொண்டரோ அவங்க கட்சி நிர்வாகிகளோ முடிவெடுக்கிற நிலைமையில இல்லைங்க அதிமுகவுக்கு, அது பிஜேபி கையில இருக்கு. பிஜேபி தான் முடிவெடுக்கும். இப்ப யார் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்க போறாங்கன்றதே பிஜேபி தான் முடிவெடுக்கணும். அவங்கதான் மாஸ்டர்ஸ். இப்ப வந்து நான் 5 குதிரை ஓடிட்டு இருக்கு, 5 குதிரையும் அமித்ஷா கையில பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த இதுல காட்டுவாங்க தெரியுமா, ஒரு அது என்னது, கிருஷ்ண உபதேசம் நடத்துற மாதிரி கிருஷ்ணர் வந்து 5 குதிரை ஓடிட்டு இருக்கோம், அதை பிடிச்சிட்டு இருப்பாருங்க. ஒரு குதிரை எடப்பாடி பழனிசாமி, ஒன்று செங்கோட்டையன், இப்ப இன்னொன்று ஓ பன்னீர்செல்வம், இன்னொன்று டிடிவி தினகரன், இன்னொன்று சசிகலா. 5 குதிரையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காரு கிருஷ்ண பரமாத்மா ஐயா அமித்ஷா. அதனாலதான் இப்ப மேல பேசி அது அதிமுக அண்ணா திமுகன்றது அமித்ஷா திமுகவை மாத்தலாமன்ற லெவல்ல இருக்காங்க. அதனால அவங்க குதிரை அவர் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காரு. அதனால டெஃபினட்டா வந்து அவருக்கு பயம் இருக்கும்ல, இதுல எந்த குதிரையை வேணாலும் அவரு முன்னாடி ஓட விட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமின்ற குதிரையே இல்லாம போயிடும். இல்லைன்னா இறுக்கி பிடிச்சிட்டாருன்னா இன்னொரு குதிரையை அவர் விட்டாருன்னா அதான் லீட் பண்ணும். அப்ப அமித்ஷா கையில இருக்கும்போது அவரால் வந்து பாஜகவை விமர்சித்து பேசுறதுக்கு கிடையாது, தொடர்ந்து பேசுறது இல்லை. பாஜகவை குறித்தோ ஒன்றிய பாஜக அரசை குறித்தோ
மோடி என்ற பெயரை விமர்சித்தோ அமித்ஷா என்ற பெயரை உச்சரித்தோ விமர்சிப்பதற்கு ஒரு நாளும் முனைப்பு காட்டவில்லை. அவ்வளோ பெரிய வழக்குகளுக்காக காத்துட்டு இருக்காரு. எப்போ வேணா அவர் தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு, எப்போ வேணா விழுன்ற மாதிரி இருக்கு. அதனால மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காரு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க கேடு. அதிமுகவினுடைய செயல்பாடு தான் இன்றைக்கு தமிழர்களுடைய உரிமையை ஏற்கனவே தார பார்த்தது. இதை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தில் திமுகவினுடைய தலைவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. இது ஒரு உரிமை போராட்டம், சட்ட ரீதியான போராட்டம், சட்டமன்றத்தில் இருந்து போராடுகிறோம். இந்த போராட்டத்திற்கு இவங்க ஒன்னா இருக்க வேண்டியவங்க எப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்க பாருங்க. ரொம்ப குறிப்பா நான் என்ன கேட்கிறேன், அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் இதுக்காக வச்சாங்க. இதுக்கான அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் உள்ளர உட்காந்துன்னு எல்லாரை விட பயங்கர ஆவேசமா பேசுனதுன்னா ஜெயக்குமார் தான். ஐயோ இப்படி அப்படிலாம் கிடையாது, விட்டா போய் அடிச்சுட்டு வந்துடுவேன்ற லெவலுக்கு பேசிட்டாரு. வெளியில வந்துட்டு கூட்டத்தை விட்டு வெளியில வந்த பிறகு திமுக நாடகம் நடத்துகிறதுன்னாரு. அப்பனா என்னன்னு தெரிஞ்சுங்க, அவங்களோட பாலிடிக்ஸ் எவ்வளவு சீப்பர் ஆயிடுச்சு. உங்க கருத்தை ஒரே மாதிரியா எல்லா இடத்துலையும் ஒன்னா சொல்லணும், அது இல்லை அவங்க கிட்ட. இப்ப நீட்டுக்காகவோ இருமொழி கொள்கைக்காகவோ எல்லா விதமான தீர்மானங்களையும் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தாலும் கொண்டு வருகிற பொழுது அங்க பதிவு செய்யறது எப்படின்னா, நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னுறாங்க. ஆனா வெளியில போயிட்டு பேசும்போது திமுக விமர்சித்து பேசுவதில் மட்டும்தான் அவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இங்கே விமர்சிங்க, வெளிப்படையா விமர்சிங்கள. திமுக மேல என்ன விமர்சனம் வைக்கப்படுது, திமுக அரசு மேல என்ன விமர்சனம், இந்த தீர்மானத்தின் மீது என்ன விமர்சனம் அப்படின்னு சட்டப்பேரவையிலே பேசுங்க வெளிப்படைத்தன்மையோட. அது இல்லை, உள்ளர ஒரு பேச்சு, வெளியில போனா ஒரு பேச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருக்கார். அவங்க சொந்த கட்சிக்காரர்கள்கிட்டே நெருக்கடி. நீங்க பாஜக கிட்ட மட்டும் இல்லை, அவர் உள்ளர ஒன்று பேசிட்டு போனாருனாலே அவருக்கு நெருக்கடி வரும்பொழுது, என்னன்னா நீங்க அவசரப்பட்டு பேசிட்டீங்க, என் மேலாம் கேஸ் வரும்னே, நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் கேஸ் வாங்க முடியுமான்னு கேட்கறாங்க. பக்கத்துல லைனா உட்காந்துருக்காங்க. அவர் பக்கத்துல இல்ல கிடையாது, அவர் தலைமையில கட்டுப்பட்டும் இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு என்ன பார்வைன்னா, எல்லாம் ஜெயலலிதா இறக்கும் போது அவரும் மாவட்ட செயலர், நானும் மாவட்ட செயலர், அவர் கொஞ்சம் சீனியர் மாவட்ட செயலர் இருப்பாரு, அவ்வளவுதானே. வாய்ப்பு கிடைச்சா அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நான் கூட தான் கிடைச்சிருந்தா நானும் ஆயிருப்பேன்ற மாதிரி அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பார்வை இருக்கு. அதனால தே ஆர் ட்ரீட்டிங் ஹிம் இஸ் நாட் அ லீடரா ட்ரீட் பண்ணல. பேச்சுவாக்கில் சொல்றதோடு சரி, அதையும் பாருங்க உளப்பூர்வமாக உண்மையாக இல்லை, வெளியில போனா ஒன்று மாற்றி சொல்றதுன்னு. அவங்க செய்த தவறுகளை எல்லாம் திமுக செய்ய வேண்டும் கிடையாது, அல்ல அவங்க செய்த தவறை எல்லாம் திமுக மீது திணிக்க பார்ப்பதோ அதை சொல்லி அவங்க தப்பித்துக் கொள்வதற்கோ என்னைக்க முடியாது. அவங்க செய்த அந்த தவறான முடிவுகள் அத்தனையும் இன்றைக்கும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. அவங்க மேல கரும்புள்ளி தான் அது. நீட் தேர்வை பொறுத்தவரையில் திமுக மிக வெளிப்படைத்தன்மையோட, ஏங்க நேற்றுக்கு அறிவிப்பு வந்தா உடனே முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு. நீ 2 வருஷம் வெளிப்படுத்தாதவங்க அதை பற்றி திருப்பி 2 ஆண்டு கிடப்பு போட்டு வச்சிருந்தாங்க. திமுக ஆட்சியில தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்றது அவங்கதான் அதுக்கு காரணம். இப்ப நாடகம் ஆடுறாங்கன்றது ரெகுலரா இருக்கிற விமர்சனம். ஆனா இப்ப அதுல குறிப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீட்டை வரவேற்று ஒரு கடிதம் எழுதினாரு, முரசொலியிலே அது இருக்குது, இப்ப கிழிச்சிட்டு ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எல்லாம் நேற்று பேசி ஒரு ஆளுன்னு கேக்குறீங்களேங்க. ஏங்க அதாவது ஒரு கீழ்த்தரமா இருக்கிற ஒரு அரசியல்வாதியை அரசியல்வாதின்னு நீங்க ஊடகங்கள் கூட பெருசு பண்ணாதீங்க. அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி ஆயிட்டாரு. அவர் விட்டுருங்க. தந்தை பெரியாரை பற்றி இழிவா பேசினாரு. தந்தை பெரியாரா ஏங்க இந்தியாவிலேயே இல்லைங்க, வேர்ல்டுலேயே அப்படி ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக, ஒரு பெண் உரிமைக்காக போராடியவர், சிந்தித்தவர் யாருன்னா பெரியாருங்க. அவரை பெரியார் பெண்களை பற்றி இழிவா பேசினவர், இழிவா எழுதினவர் அப்படின்னு சொல்றது, திருக்குறளுக்கு மாநாடு எடுத்து திருக்குறளை முன்னிறுத்தி திருக்குறள் தாண்டா என்னோட கருவி, என்னோட ஆயுதம் என்று சமஸ்கிருதத்தையும் ஆரியத்தையும் எதிர்த்து போராடினவர் பெரியார். தமிழ் காட்டு மிராணி மொழின்னு சொன்னார். அப்ப அது உள்ள என்ன கருவெல்லாம். ஸோ எப்பொழுதுமே தவறாக திரித்து பேசுவதும் அதெல்லாம் விட வேடிக்கை. எனக்கு பிஜேபிக்காரர் கேட்டாருன்னு கூட சொல்லுங்க, நான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா என்னைக்குமே பெரியாரை ஏத்துக்கல, என்னைக்குமே அண்ணாவை ஏத்துக்கல, என்னைக்குமே
கலைஞர் ஏற்றில என்றைக்குமே திராவிடத்தை ஏற்றுக்காதவங்க அவங்க. அவங்க கேட்கறது அவங்களுக்கு ஞானம் வெளிப்படையாக பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. இவங்கள மாதிரி ஒரு ஃப்ராடுங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்கிறது வேஸ்ட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் தான் திராவிடம் தான் நமக்கு வாழ்க்கை, நமக்கு எல்லாம்னு சொல்லிவிட்டு 10 வருஷம் கழிச்சுவிட்டு அது கிடையாது, பொய், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிற ஒரு பித்தலாட்டுக்காரங்க, தெருவில் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறவங்கள மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆட்களுக்கெல்லாம் பதில் அளிப்பது வேஸ்ட். ஓகே சார், ஓகே சார். நீட்டு குறித்து பேசும்போதெல்லாம் திமுக அவதூறு செய்யறது ஒரு பக்கம் இருக்குது, குறை சொல்றது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து நீட்டால பாதிக்கப்படுற மாணவர்களே வந்து அவதூறு செய்யறது. இப்ப டாக்டர் ஒண்ணுதான் படிப்பா, அதெல்லாம் போய் மாடு மேய்க்க போங்க, இல்ல வேற ஏதோ படிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது. அதை தாங்கிக்க முடியலன்னா செத்துருங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து அப்படி தள்ளுறது. இப்போ குறிப்பா நாம் தமிழர் சார்ந்தவங்களும் நம்ம பேசியிருக்கிறாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து மதுரையில கட்டப்பட்டிருக்குது. அது எதுக்கு கட்டியிருக்கிறாங்க? கிராமங்கள்ல கட்டாம எதுக்கு அவ்வளவு ஏசில சொகுசா? அங்க வந்து பசங்க படிக்கிறாங்களா, லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஜோடி ஜோடியா அப்படின்னு சொல்லி மாணவர்களை, படிப்புக்கு போற மாணவர்களை, இல்ல பாதிப்பு உள்ளார மாணவர்களை, இல்ல இறக்குறவங்களே கூட செத்தா சாவுன்னு சொல்லி இழிவுபடுத்துறத ஒரு தமிழ்நாட்டோட சட்டமன்ற உறுப்பினரா நீங்க எப்படி எடுப்பாங்க? இதைத்தான் வந்து பல 100 ஆண்டுகளா நமக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சமூகம் உயர்ந்த சமூகம் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு தங்களுக்கு மட்டுமே எல்லா உரிமைகளும் இருக்குது. படிக்கிறதுக்கு, வேலைக்கு போக்குறதுக்கு, கோயிலில் மணி அடிக்கிறதுக்கு, கோயிலில் மந்திரம் ஓதுறதுக்கு, வந்துட்டு எல்லா உரிமைகளும், உயர்ந்த பொறுப்புகள் வருவதற்கு என்று எல்லா விஷயத்திலும் ஜாதியின் அடிப்படையில் உரிமை பெற்றவர்கள், ஜாதியின் அடிப்படையில் உரிமையற்றவர்கள் அப்படின்னு தான் ஒரு அரசியலை, ஒரு சமூகத்தையே கட்டமைத்து கொண்டு இருந்த காலங்கள் உண்டு. அதில் அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்பா உள்ள படிக்க வராதுங்க, ரொம்ப சிம்பிள் விஷயம். உங்களுக்கு படிக்க உரிமை இல்லை, படிக்க வைக்கணும்னு போராட்டம் வந்ததுன்னா உங்களுக்கு படிக்க வராதுங்கன்னு சொன்னவங்க. அதுவும் குறிப்பாக பெண்களை எப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெண்களை வந்து வாசல் விட்டு தாண்டக்கூடாது, பெண்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளை விதித்து தான் அடிமையாக வைத்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. இதையெல்லாம் யார் செய்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு பல 100 ஆண்டுகளாக நம்மை அடிமைப்படுத்தியிருந்த, இந்த சமூகத்தையே அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு சமூகம் செய்து கொண்டிருந்த வேலையை இன்றைக்கு இன்னொருவர் இந்த திராவிட இனத்திலேயே அல்லது இந்த தமிழ்நாட்டிலேயோ, இல்லை அவர் வார்த்தையில் சொன்னோன்னா பச்சை தமிழனாகவே இருக்கட்டும், தமிழராகவே இருந்துக்கிட்டு பிறந்தவர் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் என்னவா இருக்காருன்னு தெரிஞ்சு முழு சந்திரமுகியாக மாறி இருக்காரு. ஆமாம், சங்கியில் வந்து முழு சங்கியாக மாறி இருக்கார் அவர். சங்கிகள் கூட்டம் தான் இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், படிக்க வரவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். அதை தாண்டி படிக்க ஒரு சமூகத்தில் முடிவெடுத்து வந்துட்டா அதை இழிவாக காட்டணும். அந்த காலத்துலலாம் டாக்டர்ஸ் எப்படி தெரியுமா? அது எந்த காலம் அது? அந்த காலத்துல நாங்கள் படித்த போதெல்லாம் எப்படி தெரியுமா? நாங்கள் எஸ்எல்சி படிச்சிருந்தவங்களுக்கு பயங்கரமான அறிவுன்றது, இப்படி தான் சொல்கிறது. இப்போல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு தரமாக இருக்கா பார்த்தீங்களா? நீதிமன்றத்தில் போய் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு நீதிபதிக்கு ஏதாவது கொஞ்சமாக சென்ஸ் இருக்கா, அறிவு இருக்கா பார்த்தீங்களா? ஏதாவது நீதிபதிகள் நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? நல்ல தீர்ப்பு எழுதுகிறாங்களா பார்த்தீங்களா? அதெல்லாம் போயிடுச்சுங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கண்டதெல்லாம் இப்போ ஐஏஎஸ்ன்றாங்க அப்படின்வாங்க. இந்த விமர்சனம்லாம் ஏன் வந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இருந்த கல்வியை எல்லாருக்குமானதாக மாற்றியது இந்த திராவிட இயக்கங்கள். இந்த உரிமையை பெற்றுத்தது இந்த திராவிட தலைவர்கள். இதை பெற்றுத்தந்ததுனால் நாம் எல்லாம் படிக்க வந்துட்டோம், நம்மெல்லாம் படித்து உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டதுனால அந்த பொறுப்புகளே இப்போ இழிவாக பேச ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அந்த பொறுப்புகளை நான் இல்லை, இப்போ யார் விமர்சிக்கக்கூடியவங்க நாங்கள் இல்லை, இப்போ நீங்களாம் வந்து விட்டீங்கடா, நீங்கள் இதுங்கெல்லாம் வந்துச்சுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை இவங்க வைப்பது. அப்போ அதை எப்படி வைப்பதுன்னா, ஒன்று அது தரம் தாழ்ந்து காட்டுவது, இல்லை இழிவாக பேசுறது. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த வேலண்டைன் டேனாலே வந்துட்டு ஒரு குரூப் வந்து உள்ளே பூந்து லவ் ஜிகாத்தா ஏதோ ஒன்று அடிக்குமே, அந்த கூட்டத்தை போல் இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு பெரிய நூலகத்திற்குள் வந்து படிக்க வந்திருக்கிற மாணவர்களை அங்கே வந்து என்னது லவ் பண்ணுறதுக்கு வந்தாங்களா, ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க, ஏதோ சொல்லி கமெண்ட் பண்ணாங்கன்றீங்க. சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து போகுவதும் பேசுவதும் என்பது இயல்பான ஒன்று.
ஒரு காலத்துல வெறும் கோயில்கள் மட்டும்தான் வீட்டை விட்டா இருந்த ஒரு இடம் போது அந்த பொது இடத்தில் ஒரு அமர்ந்து உட்காந்து பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு இடத்துல ஒரு மண்டபம் இருக்குதுன்னா அந்த மண்டபத்துல ஓரமா நின்று பேசுனாங்கன்னா அது தவறான ஒண்ணுன்னு எடுத்துக்க முடியுமா? கிடையாது. அப்ப பார்க் கட்டினாங்க. பார்க்ல காமன் மேனே போறது கிடையாது. குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் நடக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது, போறது கிடையாது. அங்க போறவங்க எல்லாம் லவ் பண்றதுக்கு போறாங்க, தவறான ஒரு பார்வைக்கு போறாங்க அப்படின்னு சொல்றது. லைப்ரரி கட்டினா லைப்ரரிக்கு போறவங்க எல்லாருமே அதுக்கு தான் போறது. தியேட்டர் சொல்லியிருந்தாங்களே ஒரு காலத்துல, இப்ப தியேட்டர்லாம் சொல்றது இல்லையா? தியேட்டர்ஸ்க்கெல்லாம் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். இது ஒரு தவறான இந்த ஒட்டுமொத்தமா மீண்டும் மக்களை, குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்தவும். பெண்களை வீட்டிலிருந்து க வெளியில வந்து படிக்க வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க, உலகை ஆளக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடங்களுக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு வந்து இதான் மெத்தட். இது வந்து சங்கிகள் கடைப்பிடிக்கிறத இன்னைக்கு முழு சங்கியா மாறி இருக்கிற நம்ம இந்த அந்த சோ கால்டு தமிழர்கள் கூட்டம், தம்பிமார்கள் கூட்டம் வந்து சேர்ந்து இப்ப பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புறந்தள்ள வேண்டிய காலம் இது. புறந்தள்ளியாச்சு. மக்கள்லாம் இனிமேல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் கீழ்த்தரமா பார்க்கும். அதனால தான் நீங்க சாகிறவங்க கூட சாவலாம் போலான்றதோ, இல்ல படிக்கிறது எம்பிபிஎஸ் விட்டா ஒண்ணு இல்லையான்னு சொல்றதெல்லாம் எதுக்கு? யாருக்கு சாதகப்படுத்துது இது? என் வீட்டு பிள்ளைங்கள என் வீட்டுனா என் வீடு இல்ல. இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்கக்கூடியவங்களுக்கு, பொதுவா ஏழை எளியோருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்கள படிக்க வைப்பதற்கு 100 ஆண்டு காலமா போராடி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வரோம். நல்ல உயர்ந்த நிலைக்கு வரோம். இன்னும் உயர வேண்டி இருக்கு. இப்ப இவர்களை தடுக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். அந்த கூட்டம் என்ன சொல்லுதோ, அது என்ன நினைக்குதோ அதை வந்து இங்க சொல்லிட்டு இருக்குது. ஏன் எம்பிபிஎஸ் படிக்கலாம் வேற படிப்பே இல்லையான்னு கேட்கறது யாரு? எம்பிபிஎஸ் படிக்க விடாம கெடுக்கிறது யாரான்னு கேட்கணும். எம்பிபிஎஸ்க்கு இது தேவையாடான்னு கேட்க வேண்டியது. அந்த எம்பிபிஎஸ்க்கான தேர்வுக்கு இது இல்லைன்னா அப்போ நான் என்ன கேட்குறேன், 2017க்கு முன்னாடி படித்த எல்லா எம்பிபிஎஸும் சர்டிஃபிகேட்லாம் இன்வேலிட்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா அது? அப்போ படித்த டாக்டர்ஸ் யாருக்குமே அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க செய்த சர்வீஸை விட அவங்க செய்த பெஸ்ட்டு ஒர்க் அவுட்ஸ் செஞ்சுருக்கக்கூடிய சர்ஜரிஸு காப்பாற்றிருக்கக்கூடியவர்கள்லாம் யாருன்னு சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் இதை தடுக்க வேண்டும், நம்மளெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு கூட்டத்துக்கு உதவுறதுக்கு இவங்கெல்லாம் இப்படி வந்துட்டு ஏன் எம்பிபிஎஸ் படிக்கலாம் வேற படிப்பு இல்லையான்னு சொல்கிறதும், இல்லை சாக போகிறதுக்கு மாடு மேய்ச்சிட்டு போகலாமா அதுக்கு அப்படின்னா, அதாவது எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்கன்றதான். இப்போ நான் மாடு மேய்க்கிறது இழிவுன்னு சொல்ல வரல, மாடு மேய்க்கிறது இழிவுன்னு சொல்லல. மாடை வந்து எதுக்கு ஓட்டணும்? வேற வேலையே இல்லை, அதை பார்த்துக்கோன்னு சொன்ன காலங்கள் உண்டு. அவ்வளோதான். மாடை மேய்க்கிறது ஒரு வேலையா அப்படின்றது தான் என் கேள்வி. வேலையே இல்லை, அதை போய் பார்த்துட்டு வான்னு சொல்றதுக்கு. நீ உழவு செய்யறது வந்து வேற, உழவு செய்யறது உழுது அது பயங்கர கடுமையான வேலை. மாடு மேய்க்கிறதுனா மாட்டை ஓட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மந்த வெளியில விட்டுட்டு ஓரமாக படுத்து தூங்கிட்டு எழுந்து அது அங்கேயே மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஈவினிங் ஓட்டிட்டு வரணும். இப்போ எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்மை மீண்டும் பழங்காலத்திற்கு அடிமை தளத்திற்கு கொண்டு போகிற ஒரு தன்மையை சொல்வதற்கு தான் அவங்களாம் முற்படுறாங்க. இதை பொறுத்தவரையில் திமுக இதை வென்றே தீரும். இதுல கடைசி இறுதி கேள்வி சார். இப்போ முதல்வர் தலைமையில வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க. அது வந்து ஒரு பொருளற்ற கூட்டம்னு சொல்லி எல்லாம் விமர்சிக்கிறாங்க. தேர்தல் வரப்போது மக்கள் எதிர்கொள்ளணும், மக்கள் கேட்பாங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களே, நீட் விலக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக ஒரு நாடகம்ன்றாங்க. ஆனா திமுக என்ன நோக்கத்தோட இந்த அனைத்து கட்சி, அதாவது ஒன்றிய அரசு மறுத்துடுச்சு, ஏற்கனவே நீதிமன்றமும் இதை சேவ் கொடுக்கல. அப்போ வந்து திமுக என்ன நோக்கத்துல என்ன சாதிக்க இந்த கூட்டத்தை வந்து, அதாவது சட்டமன்றத்துக்குள்ள அதிகாரங்களையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளையும், ஒரு மாநில அரசுக்கு என்ன உரிமை, மாநில சட்டப்பேரவைக்கு என்ன உரிமை, நாடாளுமன்றத்துக்கு என்ன உரிமை, சட்டம் ஏற்றுகின்ற உரிமை இரண்டுத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பறிப்பேன் என்று ஒன்றிய அரசு சொல்வதும், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் என்பது எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? நான் உதாரணத்துக்காக கேட்குறேன். இப்போ வந்துட்டு
ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா இந்தியா முழுக்க தடை செய்யப்பட்டது. அதாவது எந்த மிருகங்களையும் வதைப்பது என்பது தவறு. அது குறிப்பாக அந்த லிஸ்டடு அந்த ஷெடியூலில் போட்டிருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம். தமிழ்நாடு பெரும் போராட்டத்தை சந்திச்சதுன்னு ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றுச்சு. கொண்டு போயிட்டு அதை ஒப்புதல் பெற்று ஒரு 2 நாளில் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம்னு சொன்னாமே, அது எப்படி சாத்தியமாச்சு? அதுவும் தடை. அது வந்து நீதிமன்றத்தினுடைய தடை. அதனால் ஒரு சட்டம் இயற்றுதலை ஒன்றிய அரசு செய்திருக்கு. அந்த லிஸ்ட் அவுட் பண்ணதில் நம்ம ஜல்லிக்கட்டு மாட்டிக்கிச்சு. நிறைய அனிமல்ஸு அதில் ஜல்லிக்கட்டு மாட்டிச்சு. காளைகளை தமிழ்நாட்டுக்கு விடுவித்து கொடுங்க. ரிப்பகன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒத்து வராத அந்த டாக்டரின் ஆஃப் ரிப்பகன்ஸ், அந்த மாதிரி வகையில் நம்ம போய் அதுக்காக ஒன்று ஏற்றி கொடுத்துட்டாங்களே, ஏன் அது கொடுத்த இது கொடுக்கல? இதான் கேள்வி. ஏன் அதை கொடுத்தன்னா, அது கல்வி உரிமை அல்ல. கல்வி உரிமை தான் நம்ம இவ்வளோ தூரம் உயர்த்திருக்கு. சுயமரியாதை என்னன்னு சொல்லியிருக்கு. மாநில உரிமைன்னா என்னன்னு கேட்குது. மொழி உரிமைன்னா என்னன்னு பேசுது. நீ பேசுறதெல்லாம் நீ என்ன சட்டம் போட்டாலும் நான் ஏற்றுக்கணுன்ற உத்தரப்பிரதேஷ்காரன் இல்லை, நான் பீகாரி அல்ல, ராஜஸ்தானி கிடையாது, இது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நமக்கு கிடைச்சிருக்க அந்த கல்வி உரிமை. இப்போ இந்த கல்விக்குன்னா அதை அபகரிப்பதும் பிடுங்கி போகிறதுக்கும் அர்த்தம். காளை அடக்கிறதுக்கு நான் மட்டும் நீ விட்டுருவேன்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதே சட்டம் தானே, முடியாத ஒன்றா? நீ நீதிமன்றத்து மேலே பழி போடுறதுக்கு நீ யாருன்ற? நீதிமன்றம் சொன்னது அத்தனையும் நீ செஞ்சிருக்கியா? அண்ணாமலை சாப்பிட வருவாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பாருங்க, அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். முதல்வருக்கு தைரியம் இருந்தா நான் என்ன கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டே இதை செய்யல, ஃப்ராடு பசங்க நீங்க தான்டா செய்யறீங்கன்ற நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சே தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் சில கடைபிடிக்கணும்னு சொல்லிச்சு, நீ கடைபிடிச்சியா? நான் கேட்குறேன், எங்கடா போச்சு உங்க புத்தி? எங்க போச்சு உங்களுக்கு கட்டுப்பாடு? சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிற மதிப்பெல்லாம் நீங்க மதிக்கிறீங்களா? கரெக்டா? டெல்லி ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி நீங்களே ஒரு பாஸ் பண்ணிக்கிறீங்க. இருக்கிற அதிகாரத்துக்குள்ள நீங்க தவறுன்னு சொல்லி அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீ ஒத்துக்கிட்டியா? அடுத்த நாளே ஒரு சட்டத்தை போட்டு நீயாவே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துப்பேன்னு சொல்றியே, அப்ப சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கணும்னு தோணலையா? சுப்ரீம் கோர்ட் எங்க போச்சு? இப்ப அவன் ஒரு மனுஷனாங்க, அவன் ஒருத்தன், அவனால தூக்கி போட்டாங்களே அவன் குப்பன்ட்டு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை? அவனுக்கெல்லாம் சுயமரியாதை இருந்தா நம்ம உரிமையை விட்டு கொடுப்பானா? தமிழ்நாட்டுகளுடைய மாணவர்கள் படிக்க வேண்டிய உரிமையை விட்டு கொடுக்குறான்னா, ஏழை எளியோர் படிக்கணும்னு நினைச்சான்னா இந்த மாதிரி பேசுவாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யோகிதை? அது என்ன அர்த்தம்? இது அரசியல் செய்து கொண்டு மாணவர்களுடைய உரிமையும் கல்வி உரிமையை பறிக்கிறதுக்கு நீ வந்துட்டு அவங்களோட துணை போறேன்னா நீ எதுக்கு தமிழன்னு சொல்லிக்கிறீங்க? நீ கன்னடக்காரனாவே இருந்துக்கோ. கன்னடத்துல தான் நீ வேலை செஞ்ச, நான் கன்னடியன்னு சொன்னல, கன்னடக்காரனாவே நடந்துக்கோன்றேன் நான். நீ தமிழன் சொல்லிக்காதன்ற. தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய உரிமை இருக்கு. மொழி உரிமைக்கே போராடாதவனுங்க இவங்கெல்லாம், சூடு சொரணம் இல்லாதவங்க. கர்நாடகாவில் போய் பாருங்க, ஒன்றிய அரசு 2018-19 போஸ்ட் ஆஃபீஸ்க்கான தேர்வு நடத்தும் போது இங்கிலீஷ் அண்ட் தமிழ், நமக்கு இங்கிலீஷ் அண்ட் கன்னடம் அங்கே மாற்றினா பட்டா இந்தியா முழுக்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு மட்டும் சேர்த்து வச்சான். இங்கே உட்காந்துன்னு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஒன்றுமே கண்டுக்கல. அங்கே இடையூறப்பா ஆட்சி நடத்த முடியாதான் தூக்கி போட்டான். அவங்க கவர்மெண்ட்டு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி எடப்பாடி மாதிரி அடிமை மாதிரி கிடையாது. அங்கே எடியூரப்பா அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டு நடத்தலாம் முடியாதுன்ட்டான். கன்னடம் தான் இங்கே நடத்துவேன், இங்கிலீஷில் ஒரு பேப்பர், கன்னடத்தில் ஒரு பேப்பர் இருக்கும், இந்தியெல்லாம் நடத்த முடியாதுன்னு கவர்மெண்ட்டே ரிஜெக்ட் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறது இங்கே அதை எதுவுமே அப்போஸ் பண்ணல. திமுகவினுடைய தலைவர், நான் அன்னைக்கு மாணவர் அணி செயலாளர் இருந்ததுனால நானே வழக்கு என் பேர்வே போட சொல்லி பாதிக்கப்பட்ட மாணவர்களும் தேர்வு எழுத போகிறவங்களும் அதை தேர்வு இதுக்கு போட்டு வழக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு உணர்வு கூட உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடியவர் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே. அங்கே பாருங்க, எதிரெதிர் அரசியலே பண்ணக்கூடியவங்களே கூட மொழிக்காக அவங்க மானியத்து உரிமைன்னா ஒன்றாயிடுறாங்க.
வேற யாரும் இல்லை, அவங்க சொந்த கட்சிக்காரு, ஒன்றிய அரசு ஆளுகிற அதே பிஜேபியை சேர்ந்தவனே அந்த உணர்வோடு அவங்க இருக்காங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எவ்வளவு மானங்கெட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. உணர்வற்றவங்க, தன்மான உணர்வு கிடையாது, சுயமரியாதை உணர்வு கிடையாது, பகுத்தறிவு சிந்தனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு நபர் அவங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்ப ஏன் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்? இது வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா. சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நம்மெல்லாம் சேர்ந்து தானே இதை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதாவை அவர்கள் எந்த விதமான முறையும் இல்லாமல் சட்டவிரோதமாக முடியாது என்று நமக்கு வந்து 38 மாதங்கள் கழித்து திருப்பி அனுப்புறாங்க. 38 மாதங்கள் என்ன தேவை இருந்தது போல திருப்பி அனுப்புறது, அனுப்பிட்டீங்க. அப்ப இப்ப நாம கலந்து பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சட்டப்பூர்வமா நம்ம உரிமையை பற்றி, இதை என்ன பண்ணலான்றதை பற்றி சட்டப்பேரவையில் இடம்பெற்றவர்கள், ஒவ்வொரு கட்சியும் ரெப்ரசன்டேஷன் பண்ணி அதுக்கு ஒப்புதல் தந்தவர்கள், ஒரு மனதாக நிறைவேற்ற ஒப்புதல் தந்தவர்கள், அவங்களோட ஒப்பீனியன் கேட்காம என்ன பண்ணலாம்? கேட்கணும் இல்லையா? நாங்க திமுகவே பாஸ் பண்ணி போயிடல, எங்கிட்ட பெரும்பான்மை இருக்குன்னு. நீங்க இருக்கவங்க அத்தனை பேரை சேர்ந்துதான் நம்ம ஒரு மனதா அதை நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். அப்ப இது தவறா? அந்த சட்ட மசோதா நம்ம நிறைவேற்றியதே தவறா? என் கேள்வி அதான். அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ரெண்டாவது கேள்வி. அப்படி இருக்கு அப்படின்னும் போது அதை நிறைவேற்றியதை முறையற்ற வகையில் திருப்பி அனுப்பி இருக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு என்ன நம்ம தீர்வு? அவங்களை எப்படி கேள்வி கேட்கறது? எப்படி முறையிடுறது? நம்ம மக்களுக்கு நாம என்ன தீர்வு காணணும் தானே இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தோம். நாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசு நினைத்ததை போல பேருக்காக சட்ட மசோதாவை ஒன்றை நிறைவேற்று, அனுப்பி வை, அதை தூக்கி திருப்பி அனுப்பி விடுவோம், அதை மறைத்து வை, கண்டுகொள்ளாதே, அதுக்கு திருப்பி அனுப்புற உரிமை உனக்கு இருக்கு, அனுப்பின ஒரு ஷார்ட் டைம்ல வித்தின் 6 monthsல திருப்பி அனுப்புற உரிமை இருக்கு, அதை செய்யாதே, மூடி மறைச்சிடு, மக்களை நீட்டு தேர்வுக்கு பழக்கப்படுத்துது அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லி கொடுத்தது எல்லாம் செய்தார்களே எடப்பாடி பழனிசாமி குரூப். அந்த குரூப்னு நினைச்சிட்டாங்களே எங்களை. எங்க மாநில உரிமைன்னா என்ன, மாநில சுயாட்சினா என்ன அப்படின்ற நாடாளுமன்றத்தினுடைய அரங்கத்தை அதிரவிட்டவர் பேருஞ்சர் அண்ணா அவர். இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. மாநில உரிமைனா என்ன, மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் உள்ள உரிமைகள் என்ன, உறவுகள் என்ன என்றதுக்கான என்னென்னலாம் எங்களுக்கு இன்னும் தரணுன்றதுக்கான ஆணையத்தை அமைத்து அதன் மூலமாக கருத்துக்களை வாங்கி மாநில சுயாட்சி தீர்மானத்தை போட்டவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியில் வந்திருக்கோம் நாங்கள். அப்போ அந்த உரிமைக்காக நிச்சயமா போராட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இவங்க சொல்றாங்களே அண்ணாமலைக்கு என்ன தெரியும் ரிசர்வேஷன் பாலிசி பத்தி? 1950 ஒன்று நடந்ததுன்னு தெரியுமா? செண்பகம் துறை பண்ண விஷயம்லாம் தெரியுமாம்மா அவருக்கு? பிறக்கவே இல்லை. நானும் தான் பிறக்கலை, இப்போ அவரும் பிறக்கலை. அதனால அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அக்கறை இல்லை. சங்கியா மாறிட்டா, சங்கிங்களா ஆகிட்டா அப்படிதான் ஆகிடும். ஏன்னா சங்கிகளுக்கு இடஒதுக்கீடுனா பிடிக்காது, சமூக நீதினா பிடிக்காது. அந்த உரிமையை போராடி கேட்கிற போது அரசியல் சட்டத்தில் இடமே இல்லைன்னு சொன்னாங்களே, பெரியார் அப்படியே விட்டுட்டாரா? எங்க மண்ணுக்கு போராடி பெற்று தருவோம்னாரு பெரியார். போராடினாரு, தமிழ்நாடே ஒன்று சேர்ந்தது, எல்லா கட்சிகளும் ஒன்று இருந்தாங்க, போராடணும், இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்தோமா இல்லையா? பெற்றிருக்குமா இல்லையா? இருமொழி கொள்கைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னாங்களே. இந்தி படித்தவனும் நாங்கள் இந்தியா முழுக்க இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்குன்னு சொன்னார்ல அண்ணா. சட்டத்தை கொண்டு வந்து செஞ்சுமா இல்லையா? அப்போ முடியாதுன்னு ஒன்று எப்படி இவங்க சொல்ல முடியும்? மக்களுடைய ஆட்சி தான் இது, மக்களுக்கான ஆட்சி தான் இது. மக்களுக்கான என்ன தேவையோ, மக்கள் எதை எதிர்பார்க்கிறவர்களோ, மக்களிடம் என்ன நம்ம வாக்குறுதி கொடுக்கணுமோ அதை நிறைவேற்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம்.
திராவிட மாடல் ஆட்சின்ற முறையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசின் மூலமாக செய்ய வேண்டிய அத்தனை திட்டங்களுமே செய்து கொண்டிருக்கிறார். இந்த கல்வி உரிமை என்பதை மட்டும் ஒன்றிய பாஜக அரசு ஒவ்வொன்றத்திலையும் பறிக்கிறதுக்கு உட்படும் போது எல்லா இடத்துலையும் போராடி தடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்தே வந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இன்னைக்கு நீட் தேர்வு என்பது. இன்னைக்கு நீட் தேர்வுக்கு நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரப்போகுது. அப்போ அதையும் ஏற்றுக்கிறேன்னு ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸே கிடையாது இனிமேலும் சொல்ல போறாங்க. யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்னு இருக்கிறதுனால தானே யூனிவர்சிட்டிஸை பற்றி பேசுறீங்க. யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலர் யார் அப்பாயின்ட் பண்ணுன்றதெல்லாம் பேசுறீங்க. யூனிவர்சிட்டியே கிடையாதுன்னு சொல்ல போறாங்க. அதை பத்தி தெரியுமா இந்த இப்ப பேசுற அத்தனை அறிவாளிகளுக்கும்? யூனிவர்சிட்டின்ற ஆக்டே எடுக்க போறாங்க, யூனிவர்சிட்டிஸ்ன்றதே இல்லாம ஆக்க போறாங்க. அப்ப என்ன பதில் வருவாங்க? இவங்கெல்லாம் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கும் தயாரா இருப்பேன்ற அடிமைகளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியாது. முறையாக போராடுவதற்காக எல்லா விதமான சட்டப்பூர்வமான போராட்டத்திற்கும் மக்களை கொண்டு நடத்த வேண்டிய போராட்டமாக இருந்தால் அதை மக்களிடமும் கொண்டு போவதற்கும் திமுகவின் தலைவர், எங்கள் தலைவர் தயாராகி இருக்கிறார். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறார். எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார். எதை இழந்தாலும் தமிழ்நாட்டின் மாணவர்கள் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் மாநிலத்தின் உரிமைக்காக எதையும் போராடி பெறுவதற்கு மக்களோடு மக்களாய் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் ஓயாது, அது வென்றே தீரும். ஓகேங்க சார். இவ்வளவு நேரம் நீட் விலக்கு தேவை குறித்தும் அது சுத்தி நடக்கிற அரசியல் குறித்தும் விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.